அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற அதிகாரத்திலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து 1062வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவருக்கு கோபம் வருதுங்க. என்ன கோபம் வருதுன்னா, என்னடா இந்த உலகத்தில மக்கள் ஒரு பக்கம் வறுமையிலே வாடுகின்றார்கள், இன்னொரு பக்கம் ஒரு சிலர் வசதியோடு இருக்கின்றார்கள். இந்த மக்கள் வறுமை துன்பத்திலே மிகவும் கொடுமைப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே. என்ன கொடுமை இது? இந்த உலகத்தை படைத்தவன் ஒருபுறம் வறுமையாளர்களாயும் ஒருபுறம் வசதி படைத்தவர்களாயும் படைத்திருக்கிறானே. அப்படி படைத்தவன் அரசனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, அவன் அழிந்து போக வேண்டும் அப்படின்றார். அவன் நாசமா போட்டுண்டா. இந்த உலகத்தை படைத்தவன் அல்லது உலகத்தை உருவாக்கியவன், இந்த உலகத்தை ஆளுகின்றவன், இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசனாயும் சரி, இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் நம்புறாங்களா இல்லையா, அந்த கடவுளே ஆனாலும் கூட பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவன் நாசமாக போகட்டும், இந்த உலகத்தை வழிநடத்துபவன் நாசமாக போகட்டும், இந்த உலகத்தை ஆடுகின்றவன் நாசமாக போட்டுன்றார் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இறந்தும் பிச்சை எடுத்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குமானால், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால், பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியாம், இந்த உலகை உருவாக்கியவன், இந்த உலகை ஆளுகின்றவன் பறந்து கெடுக, அவன் அழிந்து போகட்டும், அவன் நாசமா போகட்டும்னு வள்ளுவர் சாபம் கொடுக்கிறார். சமத்துவம் இல்லாத உலகை வெறுக்கிறார் வள்ளுவர். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றார்? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லாத ஒரு புதிய உலகத்தை காண வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் கனவு கண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த உலகத்திலே சமத்துவம் இல்லை என்றால், வறுமை ஒரு பக்கமும் வசதி ஒரு பக்கமும் இருக்கிறது, பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவன் நாசமாக போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பறந்து கெடுக இவ்வுலகையற்றியான். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.